வெல்கம் டு தனுமாம் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் சாஃப்ட் அண்ட் லேயர் சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தனுமாம் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு, 1/2 ஸ்பூன் சால்ட், 2 ஸ்பூன் எண்ணெய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்தோடனே தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்ச பிறகு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா அழுத்தமாக இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போது ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவை போட்டுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சதை இதில் ரவுண்ட் ஷேப்பாக நம்ம தேய்ச்சிக்கலாம். இது மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம மடிக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை பாதியாக மறித்து அதுக்கப்புறம் இன்னொரு பாதியாகவும் மறிச்சிடலாம். ஸோ இதை இப்படி எல்லா பக்கமும் ஈக்குவலாக வர மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். ஒரே ஈக்குவலாக எல்லா சைடும் தேய்ச்சிடணும். இப்போ இது தேய்ச்சாச்சு, நான் எடுத்து வச்சிடுறேன். அடுத்ததும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இதை திரட்டிட்டு கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு 2ஆக மடித்து அதுக்கப்புறம் இன்னொரு 2ஆக மடிக்கணும். ஒரே ஈக்குவலாக எல்லா சைடும் தேய்ச்சிக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் திரட்டியாச்சு. ஸ்டவ்வில் தவா வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை சேர்த்துடலாம். இப்போ இது மேலே 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இன்னொரு சைடும் திருப்பி போட்டு அதே மாதிரி 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்மளோட சப்பாத்தி நல்லா எழும்புது. ஸோ இதை இப்போ நல்லா இந்த சைட்லலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். ஸோ அப்போ தான் நம்மளோட சப்பாத்தி நல்லா எல்லா சைடுமே ஈக்குவலாக வேகும். ஸோ இதை இன்னொரு சைடும் திருப்பி போடலாம். நம்மளோட மாவும் வேகணும், அதே சமயம் கோல்டன் ப்ரௌனும் வரணும். ஸோ அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமே வச்சுட்டு இதை நல்லா 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் இன்னொரு சப்பாத்தியும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட் அந்த மாவை போட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு சைடும் நம்ம அதே மாதிரி பண்ணிவிட்டு 2 சைடும் இப்படி திருப்பி திருப்பி போடணும். நம்ம மடிக்கும் போது அது கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணனால்தான் நம்மளுக்கு அது லேயராக கிடைக்கும். ஸோ அதனால் அதே மாதிரி நீங்கள் மடித்து லைட்டாக எண்ணெயை தடவி அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி லேயர் லேயராக கிடைக்கும். நீங்கள் மாவை பிசைஞ்சிட்டு மினிமம் 15 மினிட்ஸ் ஆச்சும் ஊற வைக்கணும். இது பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், நம்மளோட சப்பாத்தி நல்லா எழும்பி வருது. ஸோ இந்த மாதிரி எழும்பும் போது தான் நம்மளுக்கு உள்ளே ஈக்குவலாக எல்லா சைடுமே வேகும். இப்போ இதை நல்லா ஒரு லேயராக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு லேயராக கிடைக்கும். பாருங்கள், நான் இன்னொன்று உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். பாருங்கள், லேயர் லேயராக நம்மளுக்கு கிடைக்குது. ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டால் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு லேயராக கிடைக்கும்.
இப்போ எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட சாஃப்ட் அண்ட் லேயர் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.